ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சுபாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நிறையா பேர் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே வந்துட்டு வண்டி எடுக்கலாமா, எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. ஏன்னா வர கஸ்டமர்லேருந்துட்டு தெரிஞ்சவங்கலேருந்து எல்லாமே கேட்குறது. அவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் ஒரே பதில் தான் சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதம் இல்லை இப்போ கொஞ்சம் வர வர ரொம்ப டல்லாக தான் ஓடுது இந்த பிஸ்னஸ்ஸு. ஏன்னா வந்துட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு நிறையா இருக்குது. அந்த பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வேறு இருக்குது. மெட்ரோனால் நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ போர்லேருந்து நம்ம போர்ல வந்து சென்ட்ரல் போகிறோம்னா கிட்டத்தட்ட கார்னா பீக் ஹவர்ஸில் 3 hours ஆகிடுது. அதுவே மெட்ரோனா ஒரு 1/2 hour போய் இறங்கிடலாம் ஏசியில். ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக போயிடுமே, ஒரு ப்ரெஷர் இல்லாமல், ஒரு மைண்ட் டார்ச்சர் இல்லாமல் நம்ம மெட்ரோவில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் நிறையா பேர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த இது எப்படிங்க நான் கார் எடுக்கணும் அப்படின்றாங்க. எந்த பிஸ்னஸுமே நல்லது இல்லை கெட்டது இல்லை அப்படிலாம் கிடையாது. எந்த பிஸ்னஸுமே நம்ம உண்மையாக உழைச்சோம்னா அதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது எடுங்க எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட கேட்டவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் 1 மாதம் ஓட்டுறேன், இந்த வண்டி ஓட்டி எவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன். டெய்லியும் வந்துட்டு சொல்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.